அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1511 1528 வரை மொத்தம் 18 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தன்னிய அமுதே தந்து எனது உளத்தே புண்ணியம் பளித்த பூரண மதியே உய்தர அமுதம் உதவி என் உளத்தே செய்தவம் பளித்த திருவளர் மதியே பதியெல்லாம் தலைக்க பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே பால் என தன் கதிர் பரப்பி எஞ்ஞான்றும் மேல்வெளி விளங்க விளங்கிய மதியே உயங்கிய உள்ளமும் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மலை பொலி மலையே என்னையும் பணிகொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மலை பொலி மலையே உளங்கொளும் எனக்கே உவகை மேற்பொங்கி வளங்குல கருணை மலை பொலி மலையே நலந்தர உடல் உயிர் நல் அறிவனைக்கே மலர்ந்திட கருணை மலை பொலி மலையே தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி நல் வாய்மையால் கருணை மலை பொலி மலையே. இதுதான் இந்த 18 வரிகள். இந்த 18 வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தான் இறைவனிடமிருந்து பெற்ற பலவிதமான அமுதங்களை பற்றியும் இறைவனின் கருணையை பரிபூர்ணமாக அவர் பெற்றுக்கொண்டதனால் அவருடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் மேலோங்கி உடல் உயிர் நலம் பெற்று விளங்குறதையும் தெளிவாக பதிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கும் ஆனந்தமாக இருக்குது. இதே நிலை நம்மளும் பெறணும். அதை வள்ளல் பெருமான்கிட்ட வேண்டி இந்த வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் 2 வரிகள். தன்னிய அமுதே தந்து எனது உளத்தே புண்ணியம் பளித்த பூரண மதியே குளிர்ந்த அமுதத்தை தந்து என் உள்ளகத்தே நான் செய்த புண்ணிய பலனானது பலிக்குமாறு நிறைந்த மதியே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா இதே இந்த தண்ணிய அமுதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஒரு திருவருட்பால ஒரு பாடல் எப்படி பாடியிருக்காங்கன்னா, பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல நடம் கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது மெய்யின்பம் எய்தியதோர் தன்னியலார் அமுதம் உண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானிலத்தே. தெளிவாக இந்த பாடல் சொல்லுது. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். உய்தர அமுதம் உதவி என் உளத்தே செய்தவம் பளித்த திருவளர் மதியே நான் மேன்மை அடைய அமுதத்தை எனக்கு அளித்து என் உள்ளத்தே நான் செய்த தவம் பலிக்க தெய்வ நிலை வளர்கின்ற மதியே. சரி, இதுக்கு சான்றா ஒரு 3 பாடல் எப்படி சொல்கிறாங்க பாரு திருவருட்பால. முதல் பாடல், அதாவது திருமூலர் சொன்ன உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்கன்னா, சிற்சபையில் அந்த அமுதத்தை உண்டால் அது இரவாத நிலையில் வைக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டது உண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான் எள்ளுண்ட பலவிடயத்து இறக்கும் கல் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உலகர் உள்ளுண்டபோது மயக்குற்றிடும் கல் அளவே உள்ள மயக்கு அனைத்தினையும் ஒளித்திடும் கல் மடவாய் அல்லுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யானுண்ட கல்லே. தெளிவாக சொல்கிறாங்க.
என்றும் இரவாத நிலையில் இருத்தும் கல். எது? இந்த அமுதத்தை தான் அவர் அந்த கல் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இன்னொரு பாடல் கூட சொல்கிறாங்க. அதாவது ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கே நல்கியதே வான பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது. தெளிவாக சொல்கிறாங்க, ஞான அமுதனுக்கு நல்கியது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு பாடல் கூட தெளிவாக சொல்கிறாங்க. வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேற் பலிக்கரையினூடே திருவடி சேர்ந்து அருள்க என செப்பி வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே. எப்படி பாருங்கள் வரிகள் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அவருக்கே வலிந்து கொடுத்தானாமா அந்த திரு அருளமுதத்தை. அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே. எவ்வளோ தெளிவாக இந்த வரிகள் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். பதியெல்லாம் தலைக்க பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே. இறை விளங்கும் இடமெல்லாம், அதாவது இந்த உடம்பெல்லாம் தலைக்க பக்குவம் பெற்ற அமுதமாகிய பொருளையெல்லாம் அளித்த பூரணமாகிய தெய்வ மதியே. சரி, இதுக்கு சான்றாகவும் ஒரு 3 பாடல்கள் பார்க்கலாம். இப்போ இந்த முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா அருள் அற்புதமே அப்படின்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறை அமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை வெண்டனன். தெளிவாக சொல்கிறாங்க, நித்திய ஞான நிறை அமுது உண்டனன். சரி, இன்னும் ஒரு 2 பாடல் கூட தெளிவாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, உள்ளிருள் நீங்கிற்று என் உள்ளொளி ஓங்கிற்று தெல்லமுது உண்டேன் என்று உந்தி வர தித்திக்க உண்டேன் என்று உந்தி வர. தெளிவாகவே சொல்லிட்டாங்க, அமுதம் உண்டேன் அப்படின்னே சொல்லு. அதாவது உள்ளிருள் நீங்கிற்று என் உள்ளொளி ஓங்கிற்று. இன்னொரு பாடல், அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி அம்மா அமுதம் உண்டேனடி அமுதமும் உண்டேனடினே சொல்கிறாங்க. சரி, இன்னொரு பாடல், அதாவது அமுதம் உண்டதுனால வள்ளலாருடைய தேகம் பொன்னுடம்பாக மாறிடுச்சுன்றதுக்கேவும் தெளிவாக அந்த பாடல். விரைந்து விரைந்து படி கடந்தேன் மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன் கரைந்து கரைந்து மனமுருக கண்ணீர் பெருக கருத்து அலர்ந்தே வரைந்து ஞான மனம் பொங்க மணிமன்று அரசை கண்டுகொண்டேன் நிறைந்து நெகிழ்ந்த தோல் உடம்பும் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனே. பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு பாடல் வரி வேணுமா? எப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். கடவுளையும் பார்த்துட்டேன், பொன்னுடம்பாகவும் ஆயிடுச்சு, அமுதமும் உண்டுட்டேன், எல்லாமே சொல்லிட்டாங்க. விரைந்து விரைந்து படி கிடைந்தேன், ஒவ்வொரு படியாக மேலே ஏறுறாங்க. மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன், அது கிடைக்கிது அமுதம். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கிறது தான் வியந்து உண்டேன் அப்படின்றாங்க. கரைந்து கரைந்து மனம் உருகி கண்ணீர் பெருக கருத்தலர்ந்தே வரைந்து ஞான மனம் பொங்க மணிமன்று அரசை, இந்த சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய இந்த அரசை கண்டுகொண்டேன். திரைந்து நெகிழ்ந்த இந்த தோல் உடம்பு, இந்த தோல் உடம்பும் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனே. பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இந்த வரிகள்லாம் சொல்லுது. இப்போ நான் படிச்சிருந்தது பதியெல்லாம் தலைக்க பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே. தெளிவாக இப்போ நான் பாடிய பாடல்கள் மூலமாக இந்த விளக்கம் கிடச்சிருக்கும். இப்போ அடுத்த 2 வரிகள். பால் என தன்கதிர் பரப்பி எஞ்ஞான்றும் மேல்வெளி விளங்கிய மதியே. பால் போன்று குளுமையான ஒளி பரப்பி என்றென்றும் மேலான இறைவெளி விளங்கிய மதியே. சரி, அடுத்த 2 வரிகள். உயங்கிய உள்ளமும் உயிரும் தலைத்திட
வயங்கிய கருணை மலை பொலி மலையே. அதாவது கலங்கிய உள்ளமும் உயிரும் கலக்கம் நீக்கப்பெற்று கருணை மலையை பொழிகின்ற கருணை மலையே. அதாவது கலக்கம், அச்சம், துயர் எல்லாம் நீங்கிருச்சு, அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணை மலையே அப்படின்னு இறைவனை புகழ்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். என்னையும் பணிகொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மலை பொலி மலையே. என்னையும் உனக்கு தொண்டு செய்பவனாக்கி என் உள்ளே பூரணமாக நிறைந்து என்றென்றும் மாறாத கருணை மலையை பொழிகின்ற மலையே. சரி, உளங்கொள்ளும் எனக்கே உவகை மேற்பொங்கி வளங்கொல கருணை மலை பொலி மலையே. உள்ளத்திலே உன்னை கொண்ட எனக்கே ஆனந்தமானது மேலும் மேலும் நிரம்பி பொங்க எல்லா வளங்களும் நான் அடையுமாறு கருணை மலையை பொழியக்கூடிய மலையே. அடுத்த 2 வரிகள். நலந்தர உடல் உயிர் நல் அறிவனக்கே மலர்ந்திட கருணை மலை பொலி மலையே. உடலும் உயிரும் நலம் பெறுமாறு நல்லறிவு எனக்கே விளங்குமாறு கருணை மலை பொழிகின்ற மலையே. கடைசி 2 வரிகள். தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி நல் வாய்மையால் கருணை மலை பொலி மலையே. தூய்மை என்ற ஒப்பற்ற ஒழுக்கத்தினால் எனது குற்றங்கள் அனைத்தினையும் போக்கி நல்ல சத்திய வாசகத்தினால் கருணை மலையை பொழிகின்ற மலையே. இப்போது இது வரைக்கும் இதோட இந்த பதிவை நான் முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.